3 டிப்ஸோட வெளியில மொறு மொறுன்னு உள்ள சாஃப்டான உளுந்த வடை எல்லா டைமும் பண்ணணுமா? அப்போ இந்த வீடியோ கண்டிப்பா பாருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலக்காட் கிச்சன். இப்போ ஒரு பவுல்ல 1 கப் வெள்ளை உளுந்து எடுத்துக்கோங்க. இதை நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டு ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இதே நீங்க 2 மணி நேரம் ஊற வச்சீங்கன்னா கிரைண்டர்ல அரைக்க வசதியா இருக்கும். இதே 4 மணி நேரம் ஊற வச்சீங்கன்னா மிக்ஸி ஜார்ல ஈஸியா அரைஞ்சிரும். மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு 4 மணி நேரம் ஊற வச்சுருந்த உளுந்து இதில் சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 4 ஸ்பூன் தண்ணி சேர்த்து கொஞ்சம் விட்டு விட்டு அரைச்சிக்கோங்க. கண்டினியூஸாக அரைச்சிங்கன்னா மாவு ரொம்ப சூடாயிடும், அதனால் விட்டு விட்டு அரைச்சிக்கோங்க. அதே மாதிரி ரொம்ப தண்ணி சேர்த்தீங்கன்னா மாவு தண்ணி ஆயிடும். இப்போ கரெக்டான பக்குவத்துக்கு நம்ம திக்கா மாவு அரைச்சாச்சு. இன்னும் மாவு ஃபுல்லாக ரெடி ஆகலை. மாவு ரெடி பண்ணுறதுக்கான டிப்ஸ் பார்க்க போகிறோம். என்னன்னு பார்க்கலாம் வாங்க. கலக்காட் கிச்சனுக்கு ஃபஸ்ட் டைம்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் அமைக்கி ஆல் செலக்ட் பண்ணிங்கன்னா நான் பண்ணுற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும். அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னன்னா, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இந்த அரிசி மாவு சேர்க்கறனால வடை நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் வெளியில். அதனால தான் நம்ம அரிசி மாவு சேர்த்துருக்கோம். மாவு கூட நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த மாவை நம்ம செக் பண்ண போகிறோம். ஒரு கிளாஸில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. அதில் இந்த மாவை எடுத்து மேலே போட்டு பாருங்கள். கீழே போச்சுன்னா மாவு இன்னும் சரியாக வரலை, வடை ஹார்டாக தான் வரும். செகண்ட் டிப்ஸ் என்னன்னா, மாவை நல்லா 5 நிமிஷம் பீட் பண்ணிக்கோங்க. பீட் பண்ணிட்டு கொஞ்சம் மாவு எடுத்து தண்ணியில் போட்டு பாருங்க. மாவு மிதஞ்சிச்சுன்னா லைட்டாக இருக்குன்னு அர்த்தம். வடை உள்ள ரொம்ப சாஃப்டாக இருக்கு. இது கரெக்டான பக்குவம். இப்போ இந்த மாவு கூட 1/4 கப் சின்ன வெங்காயம் நறுக்கி சேர்த்துக்கோங்க. 3 பச்சை மிளகாய் காரத்துக்கு, 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் இடித்து சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் மல்லி இலை, 1 டீஸ்பூன் உப்பு. 3வது டிப்ஸ், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா. இந்த பேக்கிங் சோடா ஏன் சேர்க்குறோன்னா, இது சேர்க்குறனால மாவு உள்ள சாஃப்டாகவும் வெளியில் நல்லா பொங்கி வரும். அதுக்காண்டி தான் நம்ம பேக்கிங் சோடா சேர்த்துருக்கோம். இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கைகளை ஃபஸ்ட்டு நல்லா தண்ணியில் முக்கிட்டு அதுக்கப்புறமா மாவு எடுத்து உருண்டை பிடிச்சி நடுசில் கொஞ்சம் ஓட்டை போட்டிங்கன்னா அவ்வளோ அழகாக வரும். நமக்கு கைகளில் ஒட்டாது. எப்போதும் உளுந்தும் தண்ணியும் கைகளில் ஒட்டாது. அதனால் தண்ணியில் முக்கிட்டு வடை போட்டிங்கன்னா நல்ல கரெக்டான ஷேப்க்கு வரும். நல்ல கோல்டன் கலரில் நமக்கு வந்தக்கப்புறம் திருப்பி போட்டுக்கோங்க. ஒரு சைடு நல்லா ஆயிலில் ஃப்ரை ஆகட்டும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணிங்கன்னா கரிஞ்சிரும். லோ ஃப்ளேம்லேயே பண்ணுங்கள். இப்போ நமக்கு அழகாக சுட சுட மொறு மொறுன்னு சூப்பராக உளுந்த வடை தயாராகிடுச்சு. இதை நீங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸாவோ நீங்கள் எடுத்துக்கலாம். கண்டிப்பாக நான் சொன்ன டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் சொன்னபடி நீங்கள் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி தெரிஞ்சுக்க கலக்காட் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.